Hi friends, welcome to Aka Network. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்லாஜிசம் டாபிக்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி பேர்னு ஒரு மாடல் இருக்கு. சோ அந்த மாடல் தான் இதுல பார்க்க போறோம். சோ டைரக்டா டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இதே டாபிக்ல இருந்து 3 வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாத்துருங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவிலுமே யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதை பாத்துருங்க, அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகே முதல்ல நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, காம்ப்ளிமெண்டரி பேர்னா வேற ஒன்றும் கிடையாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, இதுதான் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி பேர். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன், சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ரெண்டுமே பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ட்ரீ ஆர் பென், நோ ட்ரீ இஸ் பென். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின்கான ரெண்டு கன்க்ளூஷன்ஸ், சரிங்களா? ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கன்க்ளூஷன்லுமே ட்ரீ பென் ட்ரீ பென் ஒரே வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அப்போ காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரே வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல வேற ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா அதை காம்ப்ளிமெண்டரி பேர்னு நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா? ரெண்டு கன்க்ளூஷன்லுமே ஒரே மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம என்ன யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் நோ வரணும், சரிங்களா? இதுவுமே முக்கியமானது, சம் நோ. இப்ப நாம பார்க்க போற காம்ப்ளிமெண்டரி பேருமே பாத்தீங்கன்னா சம் நோ வச்சு வரக்கூடிய மாடல் தான், சரிங்களா? சரி, ஓகே. இது மாதிரி வந்தா பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல நோவும் இந்த இடத்துல சம்மும் வந்தா அது ப்ராப்ளம் கிடையாது. பட் சம் நோ இது ரெண்டுமே வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ஒரே மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்கணும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வேற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா கூட அது காம்ப்ளிமெண்டரி பேர் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ காம்ப்ளிமெண்டரி பேர் கொஸ்டின்ல வந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு நோ கன்க்ளூஷனை மட்டும் தான் செக் பண்ணணும். சம் கன்க்ளூஷனை செக் பண்ணணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? டைம் வேஸ்ட் ஆகும் தேவையில்லாம. சோ டைரக்டா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி பேர் கொடுத்தாலே நோ கன்க்ளூஷனை செக் பண்ணணும். ஓகேங்களா? இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். நோ கன்க்ளூஷன் மட்டும் செக் பண்ணாலே போதும். ஓகே, இந்த மாதிரி நோ கன்க்ளூஷனை செக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, சரிங்களா? என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்போது அந்த கன்க்ளூஷன் கரெக்ட்னும், அதே மாதிரி பாசிபிள் டயக்ராம் படி பார்க்கும்போது அந்த கன்க்ளூஷன் தப்புன்னு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவு 1 அல்லது 2 பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ் மீடியம்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இது எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் தானே கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இது கரெக்ட்னு சொல்றீங்க இல்லனா இது கரெக்ட்னு சொல்றீங்க? ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதுறான் அப்படின்னு எடுத்துப்போம், சரிங்களா? அந்த எக்ஸாமோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஒன்னு பாஸா இருக்கலாம், இல்லையா? இல்லனா என்ன இருக்கும்? ஃபெயில். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு ஃபாலோ தானே ஆகணும். இது ரெண்டுத்தையுமே நம்ம செலக்ட் பண்ற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஆன்சர் செலக்ட் பண்ணுவோம்? ஒன்னு அவன் பாஸ் ஆயிருப்பான் இல்லனா ஃபெயில் ஆயிருப்பான். இந்த மாதிரி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்றோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இது ரெண்டுத்தையுமே நம்மளால ஸ்ட்ராங்கா எதுவும் செலக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன செலக்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒன்னு தான் ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? அதுதான் இங்கிலீஷ்ல எப்படி பண்ணுவாங்கன்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ் சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா முடிவு 1 அல்லது 2 பின்பற்றப்படுகிறது அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன், இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே புரியும். ஒருவேளை இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இல்லையா? சோ அந்த டவுட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும்போது சொல்றேன், இப்ப சொன்னா புரியாது. சோ இப்போதைக்கு இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான், அதாவது ஒரிஜினல் டயக்ராம் படி கரெக்ட்னு கிடைக்கணும், பாசிபிள் டயக்ராம் படி தப்புன்னு கிடைக்கணும். இதுவுமே பாத்தீங்கன்னா நோ கன்க்ளூஷனை மட்டும் தான் நம்ம செக் பண்ண போறோம். சம் வச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதை செக் பண்ணணும் அவசியமே கிடையாது, சரிங்களா? டைரக்டா போயிட்டு நீங்க நோ கன்க்ளூஷன் செக் பண்ணிட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ் சொல்லி டைரக்டா ஆன்சர் டிக் பண்ணி விட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்ப டைரக்டா பார்த்தா புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணது இன்னுமே கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? சரி, ஓகே. நம்ம டைரக்டா கொஸ்டின்குள்ள போவோம். ஓகே, இப்ப கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? சோ கொஸ்டின்ல இருக்க டைரக்டா நான் டயக்ராமா டிரா பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 பார்ட் வீடியோல எப்படி டயக்ராம் டிரா பண்றது நமக்கு தெரியும். சோ டைரக்டா அதை டிரா பண்ணிட்டேன். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சில பேனாக்கள் பென்சில்கள், சில பென்சில்கள் ரப்பர்கள், எல்லா ரப்பரும் ஆப்பிள்கள், சில ஆப்பிள்கள் ஆரஞ்சுகள், எந்த ஆப்பிளும் எலுமிச்சை அல்ல. இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின். சோ அதை டயக்ராமா டிரா பண்ணியாச்சு. சோ இந்த மாதிரி கொஸ்டினை டிரா பண்ணிட்டு என்ன பண்ணணும்? கன்க்ளூஷனா பார்க்கணும், சரிங்களா? கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க? சம் லெமன் ஆர் பென்
நோ லெமன் இஸ் பென் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்றீங்க அப்படின்னா தமிழ்ல படிக்கிறத விட இங்கிலீஷ்ல ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. ஏன்னா தமிழை விட இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் நம்ம கீவேர்ட்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த சம், நோ, ஆல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால ஒரு தடவை இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஓகே. என்ன கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க? சம் லெமன் ஆர் பென், நோ லெமன் இஸ் பென் சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது காம்ப்ளிமெண்டரி பேரா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே, காம்ப்ளிமெண்டரி பேரா இல்லைன்னு பாப்போமா? என்ன கொடுத்திருக்காங்க? லெமன், பென் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பாவே இது காம்ப்ளிமெண்டரி பேர் தான். அது மட்டும் இல்லாம சம், நோ யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பாவே இது காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ காம்ப்ளிமெண்டரி பேர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டா போயிட்டு நோ கன்க்ளூஷனை செக் பண்ணணும். சரிங்களா? சம் பத்தி கவலைப்பட வேண்டாம். நோ கன்க்ளூஷன் என்னவோ அதை செக் பண்ணாலே போதும். நோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க? நோ லெமன் இஸ் பென். ஓகேங்களா? சோ அதை மட்டும் செக் பண்ணணும். நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ஒரிஜினல் டயக்ராம்ல கரெக்ட்னு கிடைக்கணும், பாசிபிள் டயக்ராம்ல தப்புன்னு கிடைக்கணும். சரிங்களா? இது கரெக்டா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். ஓகே, நோ லெமன் இஸ் பென். சோ ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்பொழுது நோ லெமன் இஸ் பென்ன்றது கரெக்ட் தான். லெமன் இங்க இருக்கு, பென் இங்க இருக்கு, ரெண்டு பேருமே எந்த விதமான கான்டாக்ட்லயும் இல்லாம தான் இருக்காங்க. சோ அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் ஒரிஜினல் டயக்ராம் படி கரெக்ட். ஓகேங்களா? ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்தது பாசிபிள் டயக்ராம் பார்ப்போம். இந்த லெமனை கொண்டு போயிட்டு நம்ம இந்த பெண்ணோட டச் ஆயிருக்க மாதிரி வரைய முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பாருங்களேன். கண்டிப்பா வரையலாம். சரிங்களா? சோ இந்த இடத்துல லெமன் இருக்கிற மாதிரி நம்ம இந்த டயக்ராம டிரா பண்ணலாம். ஆப்பிள் கூட தான் டச் ஆகக்கூடாது. சரிங்களா? மத்தபடி இதை வேற எங்க வேணா டச் ஆகிற மாதிரி நம்ம வரையலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ இதுபடி பார்க்கும்பொழுது அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் தப்பு தான். சோ பாசிபிள் டயக்ராம் படி அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் தப்பு. ஓகேங்களா? சோ நம்மளுடைய ரெண்டு கண்டிஷனும் பாத்தீங்கன்னா கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது ஒரிஜினல் டயக்ராம் கரெக்ட்னும் பாசிபிள் டயக்ராம் தப்புன்னு கிடைச்சிருச்சு. சோ இந்த மாதிரி கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆனாலே என்ன பண்ணணும்? டைரக்டா ஆன்சர் எழுத வேண்டியதான். வேற எதுவும் யோசிக்கவே தேவையில்ல. டைரக்டா போயிட்டு எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 follows அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா முடிவு 1 அல்லது 2 பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். சம் கன்க்ளூஷனை பத்தி கவலையே பட வேண்டாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி பேர் வந்திருக்கான்னு பாருங்க. இந்த கண்டிஷன் நோ கன்க்ளூஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுங்க. அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா டைரக்டா இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிடலாம். வேற யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இந்த கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க? சம் லெமன் ஆர் பென்சில், நோ லெமன் இஸ் பென்சில். இது காம்ப்ளிமெண்டரி பேரா அப்படின்றத செக் பண்ணுங்க. ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா லெமன், பென்சில் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம சம், நோ யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ கண்டிப்பா இது காம்ப்ளிமெண்டரி பேர் தான். ஓகே, இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி பேர் வந்துருச்சு. அடுத்து நாம என்ன பண்ணணும்? டைரக்டா போயிட்டு நோ கன்க்ளூஷனை செக் பண்ணணும். நோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க? நோ லெமன் இஸ் பென்சில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதை நாம இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். நோ லெமன் இஸ் பென்சில். ஆமா, கரெக்ட் தான் அது. சரிங்களா? ஏன்னா லெமன் இங்க இருக்கு, பென்சில் இங்க இருக்கு, ரெண்டு பேரும் எந்த விதமான கான்டாக்ட்லயும் இல்லாம இருக்காங்க. சோ ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்போது அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேங்களா? ஒரு கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. இப்ப ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணுவோம். இப்போ இந்த லெமனை கொண்டு போயிட்டு இந்த பென்சிலோட டச் ஆயிருக்க மாதிரி நம்மளால வரைய முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்களேன். கண்டிப்பா வரையலாம். சரிங்களா? ஏன்னா ஆப்பிள் கூட தான் டச் ஆகக்கூடாது, மற்றபடி வேற எங்க வேணா டச் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். சோ அதுபடி பார்க்கும்போது இந்த பென்சில டச் ஆயிருக்க மாதிரி நம்ம லெமனை டிரா பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? சோ பாசிபிள் டயக்ராம் படி பார்க்கும்போது அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் தப்பு. சரிங்களா? நோ லெமன் இஸ் பென்சில்னு அவங்க சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல டச் ஆகுது இல்லையா? சோ பாசிபிள் டயக்ராம் தப்பு தான். சோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. சோ சாட்டிஸ்ஃபை ஆனால என்ன பண்ணணும்? டைரக்டா போயிட்டு எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 follows அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். முடிவு 1 அல்லது 2 பின்பற்றப்படுகிறது. ஓகேங்களா? எவ்வளவுதான் கான்செப்ட், ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்ப்போம். ஓகே, இப்ப இந்த கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க? சம் ஆரஞ்ச் ஆர் லெமன், நோ ஆரஞ்ச் இஸ் லெமன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இது காம்ப்ளிமெண்டரி பேர்ன்றதை பார்ப்போமா? ஆரஞ்ச் அண்ட் லெமன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சம், நோ யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா இது காம்ப்ளிமெண்டரி பேர் தான். சோ காம்ப்ளிமெண்டரி பேர் வந்தாலும் என்ன பண்ணணும்? டைரக்டா போயிட்டு நோ கன்க்ளூஷனை செக் பண்ணணும். நோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க? நோ ஆரஞ்ச் இஸ் லெமன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நோ ஆரஞ்ச் இஸ் லெமன். ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்போது அது கரெக்ட் தான். ஏன்னா ஆரஞ்சு இங்க இருக்கு தனியா, லெமன் இங்க இருக்கு, ரெண்டு பேரும் எந்த விதமான கான்டாக்ட்லயும் இல்லாம தான் இருக்காங்க. சோ அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் கரெக்ட் ஒரிஜினல் டயக்ராம்ல. இப்ப பாசிபிள் டயக்ராம் பார்ப்போம்.
இந்த லெமனை கொண்டு போயிட்டு இந்த ஆரஞ்சுல டச் ஆகிற மாதிரி நம்மளால வரைய முடியுமா அப்படின்னு பாருங்களேன். கண்டிப்பா நம்ம வரையலாம். சரிங்களா, இந்த மாதிரி டச் ஆகிருக்க மாதிரி வரையலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஆப்பிள் கூட தான் டச் ஆகக்கூடாது, மற்றபடி வேற எங்க வேணா டிரா பண்ணிக்கலாம். சோ பாசிபிள் டயக்ராம் படி அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் தப்பு. சரிங்களா, நோ ஆரஞ்சஸ் லெமன் கொடுத்திருக்க கூடாது, ஏன்னா இந்த இடத்துல டச் ஆகுது இல்லையா. சோ பாசிபிள் டயக்ராம் தப்பு. சோ நம்மளுடைய கண்டிஷனை கரெக்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ டைரக்டா நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம், எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 follows அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா எழுதிடலாம். தமிழ் மீடியமா இருந்தா முடிவு 1 அல்லது 2 பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். சம் கன்க்ளூஷனை செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா, சரி ஓகே. இப்ப இது வரைக்கும் நம்ம இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப ஒருவேளை இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, சம் லெமன்ஸ் ஆர் ஆப்பிள், நோ லெமன் இஸ் ஆப்பிள். இது காம்ப்ளிமெண்டரி பேரா பாருங்களேன். லெமன் ஆப்பிள் கொடுத்திருக்காங்க, சம் நோ கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பாவே இது காம்ப்ளிமெண்டரி பேர் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா போயிட்டு நோ கன்க்ளூஷனை செக் பண்ணணும். சரிங்களா, நோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, நோ லெமன் இஸ் ஆப்பிள். லெமன் இங்க இருக்கு, ஆப்பிள் இங்க இருக்கு, நோ லெமன் இஸ் ஆப்பிள்னு கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்போது அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் கரெக்ட் தான். இப்போ பாசிபிள் டயக்ராம் பார்ப்போம். இந்த லெமனை கொண்டு போயிட்டு இந்த ஆப்பிளோட டச் ஆயிருக்க மாதிரி நம்மளால வரைய முடியுமான்னு பாருங்களேன். கண்டிப்பா வரைய முடியாது, ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா கொடுத்துட்டாங்க இல்லையா. சோ பாசிபிள் டயக்ராம் படி பார்க்கும்போதுமே அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் என்ன, கரெக்ட் தான். சோ ரெண்டு இடத்துலயுமே கரெக்ட்னு கிடைக்குது. சரிங்களா, நம்மளோட கண்டிஷன் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகல, ரெண்டு இடத்துலயுமே கரெக்ட்னு வந்துருச்சு. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த எய்தர் ஆர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகவே கூடாது. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கன்க்ளூஷனையும் தனித்தனியா ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா, காம்ப்ளிமெண்டரி பேரா இருந்தாலுமே தனித்தனியா ஒரு கன்க்ளூஷன் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, சம் லெமன் ஆர் ஆப்பிள். சோ இந்த மாதிரி தனித்தனியா ஹேண்டில் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 1 வீடியோ பார்ட் 2 வீடியோல பாத்தீங்கன்னா தனித்தனியா கிளியரா சொல்லியிருக்கோம். சோ அதுபடி இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சம் லெமன்ஸ் ஆர் ஆப்பிள். லெமன் இங்க இருக்கு, ஆப்பிள் இங்க இருக்கு. சம் லெமன் ஆர் ஆப்பிள்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு எங்கே கான்டாக்ட்ல இருக்காங்களா, கொஞ்சம் கூட கான்டாக்ட் இல்ல, ரெண்டு பேருமே தனித்தனியா இருக்கு. ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, சம் லெமன் ஆர் ஆப்பிள், அதாவது லெமன்ல ஒரு சின்ன பார்ட் ஆப்பிள்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க கொடுத்திருக்கு தப்பு. ரெண்டு பேருமே எந்த விதமான கான்டாக்ட்லும் இல்லாம தனித்தனியா இருக்காங்க. சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன, தப்பு, ஃபாலோ ஆகல. இப்ப செகண்ட் கன்க்ளூஷன் செக் பண்ணுவோம். செகண்ட் கன்க்ளூஷன் என்ன, நோ கன்க்ளூஷன் இல்லையா, நோ லெமன் இஸ் ஆப்பிள். இதை நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் செக் பண்ணியாச்சு இல்லையா. நோ லெமன் இஸ் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆப்பிளும் லெமனும் பாத்தீங்கன்னா எந்த விதமான கான்டாக்ட்லும் இல்லாம இருக்காங்க ஒரிஜினல் டயக்ராம் படி. சோ அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் கரெக்ட். இப்போ பாசிபிள் டயக்ராம் டிரா பண்ணுவோம். இந்த லெமனை கொண்டு போயிட்டு இந்த ஆப்பிளோட டச் பண்ணி வரைய முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. இதையுமே நம்ம முன்னாடியே செக் பண்ணி வச்சுட்டோம். சரிங்களா, சோ ரெண்டு இடத்துலயுமே கரெக்ட்னு கிடைச்சதால நோ கன்க்ளூஷன் என்ன, ஃபைனலா கரெக்ட் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். சரிங்களா, அப்ப நோ வச்சு ஒரு கன்க்ளூஷன் வருது அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், நாம முதல்ல ஒரிஜினல் டயக்ராம் டிரா பண்ணுவோம், அடுத்தது பாசிபிள் டயக்ராம் டிரா பண்ணுவோம். ரெண்டுத்துலயுமே கரெக்ட்னா அந்த கன்க்ளூஷன் கரெக்ட்னு எடுத்துப்போம். ஏதாவது ஒரு இடத்துல தப்புனாலும் அது தப்புன்னு எடுத்துப்போம். சோ இந்த கொஸ்டின்ல என்ன, ரெண்டு இடத்துலயுமே கரெக்ட்னு கிடைச்சிருக்கு. சோ நம்ம டைரக்டா அது கரெக்ட்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, சோ இது ஃபைனலா எப்படிதான் ஆன்சர் பண்ணணும், முடிவு 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. சோ கன்க்ளூஷன் 2 only follows அப்படின்னு தான் ஆன்சர் பண்ணமே தவிர எய்தர் ஆர்ன்றத செலக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணல. நம்ம கண்டிஷன் என்ன கிடைச்சிருக்கணும், ஒரிஜினல் டயக்ராம்ல கரெக்ட்னும் பாசிபிள் டயக்ராம் தப்புன்னு கிடைச்சிருக்கணும். ஆனா இங்க என்ன கிடைச்சிருக்கு, ரெண்டு இடத்துலயுமே கரெக்ட்னே கிடைச்சிருச்சு. சோ எய்தர் ஆர் அப்படின்ற ஆப்ஷன் போகவே கூடாது. ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் செக் பண்ணுவோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, சம் லெமன்ஸ் ஆர் ரப்பர், நோ லெமன் இஸ் ரப்பர்னு கொடுத்திருக்காங்க. சோ இது காம்ப்ளிமெண்டரி பேர் தான். சோ நம்ம என்ன பண்ணணும், டைரக்டா போயிட்டு நோ கன்க்ளூஷன் செக் பண்ணணும். சரிங்களா, நோ கன்க்ளூஷன் செக் பண்ணுவோமா, நோ லெமன் இஸ் ரப்பர்னு கொடுத்திருக்காங்க. லெமன் இங்க இருக்கு, ரப்பர் இங்க இருக்கு. ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்பொழுது அவங்க சொன்னது கரெக்ட் தான், நோ லெமன் இஸ் ரப்பர். ஓகே, இப்ப பாசிபிள் டயக்ராம் டிரா பண்ணுவோம். இந்த லெமனை கொண்டு போயிட்டு ரப்பரோட டச்சா இருக்குமே நம்மளால வரைய முடியுமா அப்படின்னு பாருங்களேன். கண்டிப்பா முடியாது, ஏன்னா ஆப்பிள் கூட டச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ ஆப்பிளை தாண்டி எப்படி நம்ம டிரா பண்ண முடியும், கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. சோ அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் கரெக்ட் தான், நோ லெமன் இஸ் ரப்பர் அப்படின்னு சொன்னது கரெக்ட் பாசிபிள் டயக்ராம்லுமே. சரிங்களா, சோ ரெண்டு இடத்துலயுமே கரெக்ட்னு வந்ததால டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டாவது கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா,
சோ இந்த மாதிரி கண்டிஷன் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணணும், எய்தர் ஆர் அப்படின்ற ஆப்ஷன் போகவே கூடாது. சரிங்களா, தனித்தனியா தான் இதை ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. ரெண்டாவது கன்க்ளூஷன் கரெக்ட்னு கிடைச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, சம் லெமன்ஸ் ஆர் ரப்பர்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சம் லெமன்ஸ் ஆர் ரப்பர். லெமன் எங்க இருக்கு, ரப்பர் எங்க இருக்கு, ரெண்டு பேரும் ஏதாவது கான்டாக்ட்ல இருக்காங்களா? கொஞ்சம் கூட கான்டாக்ட்ல இல்ல. ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, சம் லெமன், அதாவது லெமன்ல ஒரு சின்ன பார்ட் ரப்பர்னு சொல்லிருக்காங்க. அதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டோட்டலி ராங் ஒன். சோ இதுக்கு மேல நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், முடிவு 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா கன்க்ளூஷன் 2 only follows அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? சோ ரொம்பவே சிம்பிளான மாடல், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி பேரா அப்படின்றத செக் பண்ணுங்க. காம்ப்ளிமெண்டரி பேர் கொடுத்தாலே என்ன பண்ணணும்னா டைரக்டா போயிட்டு நோ கன்க்ளூஷனை செக் பண்ணணும். சரிங்களா, நோ கன்க்ளூஷனை செக் பண்ணா போதும். இந்த மாதிரி நோ கன்க்ளூஷனை செக் பண்ணும் பொழுது ஒரிஜினல் டயக்ராம்ல கரெக்ட்னு கிடைக்கணும். சரிங்களா, ஒரிஜினல் டயக்ராம் படி கரெக்ட்னு இருக்கணும், பாசிபிள் டயக்ராம் படி தப்புன்னு இருக்கணும். சோ இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்னா எய்தர் ஆர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். சரிங்களா, ஒருவேளை இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும்னா தனித்தனியா ஃபேஸ் பண்ணணும். சரிங்களா, தனித்தனியா எப்படி ஃபேஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ, செகண்ட் பார்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்கேன். சரிங்களா, தனித்தனியா சம் வச்சு வரும்போது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், இதே நோ கன்க்ளூஷன் வரும்போது எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றதுலாம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம கிளியரா சொல்லியாச்சு. சோ அதுல சொன்ன மாதிரி நம்ம தனித்தனி கொஸ்டினை இதை ஃபேஸ் பண்ணணும், காம்ப்ளிமெண்டரி பேரா எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே போதும், அடுத்த பார்ட் வீடியோவை உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா காம்ப்ளிமெண்டரி பேர்ல இன்னொரு மாடல் இருக்கு. சோ அதை நம்ம அடுத்த பார்ட் வீடியோல பார்ப்போம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மாடல். சோ எந்த அளவுக்கு இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இப்ப வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சோ எந்த அளவுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட நோட்டிபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.